தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 24/10/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, இதோ இந்த நூலில் உள்ள இறைவாக்குகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு கூறும் அருமையான ஒரு கிருபையின் வார்த்தை என்னவென்றால், நாம் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை வசனங்களை கொண்டு நம்மை தேற்றுகின்றாரோ அதை வைத்து நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டுமாம். அந்த பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் அவர் தந்தார் என்றார். அனுதினமும் அப்பா நீர் தந்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி, இதை எனக்கு படிக்க செய்யுங்க, என் பயத்தை நீக்குங்க என்று நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். இப்படி வேதாகமத்தின் வழியாக கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்துள்ளார். அப்படித்தானே? அந்த வாக்குத்தத்தங்களை நாம் உண்மையாக நம்பி விசுவாசித்து இதை எனக்கு பலிக்க செய்யுங்கப்பா, என் சந்ததியைக்கும் எனக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தாருங்கள் என்று நாம் ஊக்கமாக அனுதினமும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தங்களை நம் சந்ததியின் வாழ்க்கையிலும் நம் வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நமக்கு வேதாகத்தின் மூலமாக தருகின்ற வாக்குத்தத்தங்களை அனுதினமும் கூறி கூறி ஜெபிப்போம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக இந்த வேதாகம வசனங்களை கை கொண்டு அதை நாங்கள் வைத்து அனுதினமும் ஜெபிக்கும் பொழுது அதை நிறைவேற்றுவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நீர் எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தந்த வாக்குத்தத்த வசனங்களை நிறைவேற்றுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.